தமிழகத்தில் ஆடு மாடு வளர்ப்பவர்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்பு வெளியாகிருக்கு. பொதுவாகவே சொல்லணும்னா இந்த திட்டத்தை ஃபஸ்ட்டு மீள் உருவாக்கம் பண்ணது யார் தெரியுமா? நம்முடைய ஜெயலலிதா மேடம். ஜெயலலிதானா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எவ்வளோக்கு எவ்வளோ அறிவிப்புகளை பார்த்திங்கன்னா அவர் வெளியிட்டிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. அவருடைய அறிவிப்புக்களை பஞ்சமே இருக்காது. ஸோ ஆடு மாடு கொடுத்தாங்க. அந்த ஆடு மேய்ச்சிட்டு ஒரு காலத்தில் நல்லா செல்வ செழிப்பாக இருந்தவங்க ஏராளமாக இருக்கிறாங்க, தாராளமாக இருக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த ஒரு சூழ்நிலையில் தான் அவங்களுக்கான ஒரு அறிவிப்புன்றது தான் பார்த்திங்கன்னா வெளியாகியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஆடு மாடு, ஓகேங்களா, தமிழ்நாட்டில் வீட்டில் ஆடு மாடு வளர்க்குறவங்களுக்கு ஒரு அறிவிப்பு வெளியாகிருக்கு. ஊக்கப்படுத்துகிறாங்க. ஏன்னா ஆடு மாடு வளர்ந்தால் தானே பார்த்திங்கன்னா குறிப்பாக நமக்கான ஏற்றுமதி இறக்குமதி நம்ம தமிழ்நாட்டிலேயே பார்த்திங்கன்னா இந்தியாவிலே மாட்டினுடைய இறைச்சியும் அது பீஃப் இருக்குது பார்த்திங்கன்னா அதை ஏற்றுமதி பண்ணுறதுல நம்ம தான் ஃபஸ்ட்டு உலகத்திலேயே. இப்போ பார்த்துக்கோங்க. இந்த நிலையில் ஆடு வளர்ப்பையும் ஊக்குவிப்பதை மத்திய அரசு ஒரு சிறப்பான திட்டத்தை ஒன்றை செயல்பட்டிருக்கு கொண்டு வந்திருக்கிறது. தேசிய கால்நடை ஆணையத்தின் கீழ் செம்மறி ஆடு வளர்ப்பிற்கு 50% மானியம் வழங்குகிறது. விவசாயிகள் விவசாயத்துடன் சேர்த்து கால்நடையும் வளர்க்கணும். அப்போ தான் நமக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே மாட்டு தீவனத்துடைய இதுவாக இருக்கட்டும், எல்லாமே இயற்கையோடு ஒன்றி வாழ முடியும். இந்த ஒரு சூழ்நிலையிலே கால்நடை வளர்ப்பிலும் லாபம் பார்க்க வேண்டும். இந்த நோக்கத்தோடு மத்திய அரசு இந்த திட்டத்திற்கு கீழ் 100 முதல் 500 ஆடுகள் வளர்க்க முடியும். 100 ஆடுகள் வளர்ப்பிற்கு 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் பார்த்திங்கன்னா வழங்கப்படுகிறது நண்பர்களே. அது மட்டுமல்லாமல் இருமுறை கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 50 லட்சம் வரைக்கும் தள்ளுபடி 5 லட்சம் வரைக்கும் தள்ளுபடியும் வழங்கப்படுகிறது. அதே போல் 200 ஆடுகளுக்கு ரூபாய் 40 லட்சமும் 300 ஆடுகளுக்கு ரூபாய் 60 லட்சமும் 400 ஆடுகளுக்கு 80 லட்சமும் 500 ஆடுகளுக்கு 1 கோடி வரைக்குமே கூட பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது சொல்லியிருக்கிறாங்க. இது ஆடு வளர்ப்பு திட்டத்தில் பயன்பெறுவது எப்படின்னா உத்தியம் மித்ரா என்ற இணையதள பக்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ள ஆன்லைன் படிவத்தை பூர்த்தி செய்யணும். ஆடு வளர்ப்பு திட்டத்தில் பயன்பெற வேண்டிய தகுதிகள் என்னென்னா, நீங்கள் ஏற்கனவே ஆடு வச்சிட்டு இருந்து வளர்த்தவங்களாக இருந்திருக்கணும். அப்புறமா விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு மினிமம் 1 ஏக்கர் கிரவுண்ட் இருக்கணும். அதுக்கப்புறம் சொந்த நிலம் இல்லாதவர்கள் 10 ஆண்டுகளுக்கு நிலத்தை குத்தகை எடுத்து ஆடுகளை வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒருவேளை உங்கள் நிலத்தின் மீது கடன் இருந்தாலும் கிசான் கிரெடிட் இயங்கினாலும் இந்த திட்டத்தில் பயன்பெற முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை பற்றி இன்னமும் எக்ஸ்ட்ரா அப்டேட்ஸ் இருக்குது. அது பார்ட் 2ல் நம்ம கண்டிப்பாக